தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் 10 நாட்களை கடந்து தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் போரில் குதித்ததால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது. நேற்று ஈரானின் முக்கிய அணு ஆய்வு கூடங்களான ஃபார்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹா அணுக்கூடங்களை போர் விமானங்கள், ஏவுகணைகள் மூலம் அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியது. அமெரிக்கா தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களில் இஸ்ரேல் மீது ஈரான் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வீசி தாக்கியது. ஈரான் நடத்திய இந்த தாக்குதலில் பல இடங்கள் பற்றி எரிந்தன. குறிப்பாக டெல் அவீவ், ஹைஃபா உட்பட 10 இடங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தி முடித்த சிறிது நேரத்தில் இஸ்ரேலும் ஈரான் மீது குண்டு வீசியிருந்தது. இஸ்ரேல் மீது ஏவிவிட தயார் நிலையில் இருந்த பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதளங்களை குறிவைத்து குண்டு வீசியது. பல ஏவுதளங்களை தகர்த்ததோடு அங்கிருந்த ஈரான் இராணுவ வீரர்கள் பலரையும் கொன்றதாக இஸ்ரேல் சொன்னது. இந்த சூழலில் இஸ்ரேல் மீது ஈரான் இன்று புதிய ஏவுகணை தாக்குதலை அரங்கேற்றியுள்ளது. ஈரான் சுமார் 15 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசியதில் சில இடங்கள் நேரடி தாக்குதலுக்கு உள்ளாகின. குறிப்பாக ஜெருசலேமில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. ஈரானிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதால் நாடு முழுவதும் சைரன்கள் ஒலித்தன. ஈரானின் புதிய ஏவுகணை தாக்குதலை உறுதி செய்த இஸ்ரேல் இராணுவம் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் புகுமாறு அறிவுறுத்தியுள்ளது. இதுவரை ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலியர்கள் 26 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அதே நேரம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானியர்கள் 850 பேர் வரை பலியாகியிருக்கின்றனர். 1500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர்.